நான் மன்னிக்கப்பட முடியாத அளவுக்கு அதிகமாக பாவம் செய்து விட்டேனா? நீங்கள் உங்கள் வாழ்க்கையை பற்றி சிந்திக்கையில் எப்போதாவது இந்த கேள்வி உங்களுக்குள் எழுந்திருக்கிறதா? அதிக தாமதமாகிவிட்டதோ? மன்னிக்கப்பட முடியாதபடி நான் அதிக பாவம் செய்து விட்டேனா? உண்மையில் இந்த கேள்விக்கு பதில் காண வேதாகமம் உதவுகிறது. தங்கள் வாழ்க்கையை பற்றி இதே கேள்வியை உடையவர்களாய் இருந்த மக்களிடம் இயேசுவே நேரடியாக பேசியிருக்கிறார். அளவுக்கு அதிகமாக பாவம் செய்துவிட்டவர்கள் என பார்க்கப்பட்ட 2 பெண்களின் கதைகளை முதலில் பார்ப்போம். இயேசு அவர்களை பற்றி என்ன சொன்னார்? லூக்கா 7 வசனங்கள் 47, 48 மற்றும் 50. ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன், இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். யோவான் 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 11 முடிய. அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையிலே எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவமில்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையிலே எழுதினார். அவர்கள் அதை கேட்டு தங்கள் மனசாட்சியினால் கடிந்து கொள்ளப்பட்டு பெரியோர் முதல் சிறியோர் வரைக்கும் ஒவ்வொருவராய் போய்விட்டார்கள். இயேசு தனித்திருந்தார். அந்த ஸ்திரீ நடுவே நின்றாள். இயேசு நிமிர்ந்து அந்த ஸ்திரீயை தவிர வேறொருவரையும் காணாமல், ஸ்திரீயே, உன்மேல் குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? ஒருவனாகிலும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கவில்லையா என்றார். அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். இயேசு இந்த 2 பெண்களுக்கும் என்ன பதிலை சொன்னாரோ அதே பதிலைத்தான் நமக்கும் சொல்லுகிறார். நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறதில்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே. இயேசு அவர் சொல்வதை கேட்டுக்கொண்டிருந்தவர்களும் நாமும் பாவ மன்னிப்பை பற்றிய உண்மைகளை புரிந்து கொள்ள உதவும்படி உவமை கதைகளையும் உண்மை கதைகளையும் பயன்படுத்தவும் செய்தார். லூக்கா 7ஆம் அதிகாரம் வசனங்கள் 40 முதல் 50 வரை. இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு நான் ஒரு காரியம் சொல்ல வேண்டும் என்றார். அதற்கு அவன், போதகரே, சொல்லும் என்றான். அப்பொழுது அவர், ஒருவனிடத்தில் 2 பேர் கடன்பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 வெள்ளிக்காசும் மற்றவன் 50 வெள்ளிக்காசும் கொடுக்க வேண்டியதாயிருந்தது. கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம் இல்லாத போது இருவருக்கும் கடனை மன்னித்து விட்டான். இப்படி இருக்க அவர்களில் எவன் அவனிடத்தில் அதிக அன்பாயிருப்பான்? அதை சொல் என்றார். சீமோன் பிரதியுத்தரமாக, எவனுக்கு அதிகமாய் மன்னித்து விட்டானோ அவனே அதிக அன்பாயிருப்பான் என்று நினைக்கிறேன் என்றான். அதற்கு அவர், சரியாய் நிதானித்தாய் என்று சொல்லி ஸ்திரீயினிடமாய் திரும்பி சீமோனை நோக்கி, இந்த ஸ்திரீயை பார்க்கிறாயே, நான் உன் வீட்டில் பிரவேசித்தேன், நீ என் கால்களுக்கு தண்ணீர் தரவில்லை. இவளோ கண்ணீரினால் என் கால்களை நனைத்து தன் தலைமயிரினால் அவைகளை துடைத்தாள். நீ என்னை முத்தம் செய்யவில்லை. இவளோ நான் உட்பிரவேசித்தது முதல் என் பாதங்களை ஓயாமல் முத்தம் செய்தாள். நீ என் தலையில் எண்ணெய் பூசவில்லை. இவளோ என் பாதங்களில் பரிமள தைலம் பூசினாள். ஆதலால் நான் உனக்கு சொல்லுகிறேன்,
இவள் செய்த அநேக பாவங்கள் மன்னிக்கப்பட்டது. இவள் மிகவும் அன்பு கூர்ந்தாளே. எவனுக்கு கொஞ்சம் மன்னிக்கப்படுகிறதோ அவன் கொஞ்சமாய் அன்பு கூறுவான் என்று சொல்லி அவளை நோக்கி, உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டது என்றார். அவர் ஸ்திரீயை நோக்கி, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது, சமாதானத்தோடே போ என்றார். இயேசு சிலுவையில் மரிக்கும் முன்பதாக அவருடைய கடைசி சில நிமிடங்களில் சிலுவையில் இருந்த கள்ளனோடே அவர் செய்த அவனுடைய நித்தியத்தையே மாற்றுகின்ற ஒரு உரையாடலை காண்கிறோம். லூக்கா 23ஆம் அதிகாரம் வசனங்கள் 39 முதல் 43 முடிய. அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் இரட்சித்துக்கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறதில்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு இயேசுவை நோக்கி, ஆண்டவரே, நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஒருவர் தனது பாவங்களை விட்டு மனம் திரும்பும் முன் அவர் காணாமல் போன ஒரு ஆட்டைப் போல இருக்கிறார். இந்த உண்மையை விளக்குவதற்கு இயேசு பயன்படுத்திய இன்னொரு உவமை கதையை பார்ப்போம். லூக்கா 15ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 7 வரை. அவர்களுக்கு அவர் சொன்ன உவமையாவது, உங்களில் ஒரு மனுஷன் 100 ஆடுகளை உடையவனாயிருந்து அவைகளில் ஒன்று காணாமற் போனால் 99 ஆடுகளையும் வனாந்திரத்திலே விட்டு காணாமற் போன ஆட்டை கண்டுபிடிக்கும் அளவும் தேடி திரியானோ? கண்டுபிடித்த பின்பு அவன் சந்தோஷத்தோடே அதை தன் தோள்களின் மேல் போட்டுக்கொண்டு வீட்டுக்கு வந்து சிநேகிதரையும் அயலகத்தாரையும் கூட வரவழைத்து, காணாமற் போன என் ஆட்டை கண்டுபிடித்தேன், என்னோடு கூட சந்தோஷப்படுங்கள் என்பான் அல்லவா? அதுபோல மனம் திரும்ப அவசியமில்லாத 99 நீதிமான்களை குறித்து சந்தோஷம் உண்டாகிறதை பார்க்கிலும் மனம் திரும்புகிற ஒரே பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் உண்டாயிருக்கும் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன். இது உங்களையும் என்னையும் பற்றியும் உண்மையானதாக இருக்கிறது. மனம் திரும்பும் ஒரே ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் அதிக சந்தோஷம் உண்டாயிருக்கும். எது பாவம் என்று நாம் சிந்திக்கையில், தாம் சிருஷ்டித்த மனித இனத்திற்கு தமது பரிபூரண தன்மையை தேவன் வெளிப்படுத்தியதை காண வேதாகமத்தில் பழைய ஏற்பாட்டை நாம் பார்க்க வேண்டும். தேவனுடைய நல்லொழுக்க சட்டம். யாத்திராகமம் 20ஆம் அதிகாரம் வசனங்கள் 3 முதல் 17 வரை. தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளும் ஆவன. என்னையன்றி உனக்கு வேறே தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தையாகிலும் யாதொரு விக்கிரகத்தையாகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. கர்த்தர் தம்முடைய நாமத்தை வீணிலே வழங்குகிறவனை தண்டியாமல் விடார். ஓய்வு நாளை பரிசுத்தமாய் ஆசரிக்க நினைப்பாயாக. உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக. கொலை செய்யாதிருப்பாயாக. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாக. களவு செய்யாதிருப்பாயாக. பிறனுக்கு விரோதமாக பொய் சாட்சி சொல்லாதிருப்பாயாக. பிறனுக்குள்ள யாதொன்றையும் இச்சியாதிருப்பாயாக. இன்று நாம் இந்த சட்டங்களை வைத்து என்ன செய்ய வேண்டும்? வேதாகமம் என்ன சொல்லுகிறது என்று பாருங்கள். யாக்கோபு 2ஆம் அதிகாரம் வசனம் 10. எப்படியெனில், ஒருவன் நியாயப்பிரமாணம் முழுவதையும் கைக்கொண்டிருந்தும் ஒன்றிலே தவறினால் எல்லாவற்றிலும் குற்றவாளியாய் இருப்பான். எசேக்கியல் 18ஆம் அதிகாரம் வசனம் 20. பாவம் செய்கிற ஆத்துமாவே சாகும். மத்தேயு 22 வசனம் 13. அப்பொழுது ராஜா பணிவிடைக்காரரை நோக்கி, இவனை கையும் காலும் கட்டி கொண்டு போய்
அழுகையும் பற்கடிப்பும் உண்டாயிருக்கிற புறம்பான இருளிலே போடுங்கள் என்றான். ஏசாயா 59:2. உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கும் உங்கள் தேவனுக்கும் நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது. உங்கள் பாவங்களே அவர் உங்களுக்கு செவி கொடாதபடி அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. தேவனுடைய சட்டத்தை மீறிய யாவரும் குற்றவாளிகள். குற்றவாளிகளான மக்களை பாவிகள் என்று வேதம் அழைக்கிறது. நமது ஒழுக்க நிலை என்ன என்பதை காண 10 சட்டங்களில் சிலவற்றை மீண்டும் பார்ப்போம். தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக. தேவனுடைய பெயரை தேவையின்றி உபயோகித்தல், அட கடவுளே என்பன போன்ற சொற்களை சொல்லுதல் தேவனுடைய சட்டத்தை மீறுகிற செயல். விபச்சாரம். ஒரு ஸ்திரீயை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோடே விபச்சாரம் செய்தாயிற்று. களவு செய்தல். ஒரு சிறிய பொருளை கூட களவு செய்திருந்தால் நான் திருடன். பொய் சாட்சி. ஒரு சிறிய காரியத்தை பற்றி எப்பொழுதாவது நான் ஒரு பொய் சொல்லியிருந்தாலும் நான் ஒரு பொய்யனே. இச்சை. இன்னொருவருக்கு சொந்தமான ஒரு பொருளுக்கோ நிலத்துக்கோ நான் மனதில் ஆசைப்பட்டிருந்தால் அது இச்சை. தேவனுடைய நல்லொழுக்க சட்டத்தை நான் மீறிவிட்டேன். நான் அறிந்தே என் விருப்பப்படி செய்த பாவத்திற்கான நியாயமான தண்டனை மரண தண்டனையாகும். இந்த கடினமான உண்மையை வேதத்தில் காண்கிறோம். ரோமர் 6:23. பாவத்தின் சம்பளம் மரணம். நாம் பாவிகள் என்று உணர்ந்த பின் நம் சார்பாக இயேசு என்ன செய்தார் என்ற உண்மையை அறிந்து கொள்வது வாழ்க்கையையே மாற்றுவதாக இருக்கிறது. கொலோசையர் 2:13 உங்கள் பாவங்களினாலேயும் உங்கள் மாம்ச விருத்த சேதனமில்லாமையினாலேயும் மரித்தவர்களாயிருந்த உங்களையும் அவரோடே கூட உயிர்ப்பித்து அக்கிரமங்கள் எல்லாவற்றையும் உங்களுக்கு மன்னித்து நமக்கு எதிரிடையாகவும் கட்டளைகளால் நமக்கு விரோதமாகவும் இருந்த கையெழுத்தை குலைத்து அதை நடுவிலிராதபடி எடுத்து சிலுவையின் மேல் ஆணியடித்தார். 2 கொரிந்தியர் 5:17. இப்படி இருக்க ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் புது சிருஷ்டியாய் இருக்கிறான். பழையவைகள் ஒழிந்து போயின, எல்லாம் புதிதாயின. நீங்கள் ரட்சிக்கப்படும்படி உங்களை அழைக்கும் தேவனுடைய சத்தத்தை உங்கள் இருதயங்களில் கேட்டிருக்கிறீர்களா? யோவான் 10:9. இயேசு மறுபடியும் அவர்களை நோக்கி, நானே வாசல். என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான். அவன் உள்ளும் புறம்பும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான் என்றார். இயேசுவுக்கு ஆம் என்று சொல்லுவீர்களா? அவருக்கு ஆம் என்று சொல்லுவது அவரை பற்றி அறிந்து கொள்ளுவது மட்டுமே அல்ல. இயேசுவுக்கு ஆம் என்று சொல்லுவது அவர் யார் என்பதை பற்றியும் அவர் நமக்காக செய்த எல்லாவற்றையும் பற்றியும் அறிந்து கொள்வதன் தனிப்பட்ட பிரதிபலிப்பு ஆகும். நீங்கள் ஜெபத்தில் நேரடியாக தேவனுடன் பேசி இயேசு உங்களை தம்மிடம் அழைப்பதற்கு ஆம் என்று பதில் சொல்ல விரும்பும் உங்கள் விருப்பத்தை தெரிவிக்கலாம். இப்பொழுது நீங்கள் இயேசு கிறிஸ்துவிலும் அவர் உங்களுக்காக என்ன செய்தார் என்பதிலும் உங்கள் நம்பிக்கையை வைப்பீர்களா? அப்போஸ்தலர் 4:12. அவராலே அன்றி வேறொருவராலும் ரட்சிப்பு இல்லை. நாம் ரட்சிக்கப்படும்படிக்கு வானத்தின் கீழெங்கும் மனுஷர்களுக்குள்ளே அவருடைய நாமமே அல்லாமல் வேறொரு நாமம் கட்டளையிடப்படவும் இல்லை.